வணக்கம். இன்னைக்கு டெல்லியில் நடந்திருக்கிற இந்த மாணவர் போராட்டமானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இலக்கியங்களில் முதல் தரமான மறைநூலான ஐயன் வள்ளுவன் சொன்ன திருக்குறளில் ஒன்று, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள். கற்கின்ற கல்வியை கசடர கற்றுத் தேர்ந்து அதன் வழி நடந்தால் நாம் சிறப்புறலாம் என்று சொல்வது மட்டுமல்ல, அவன் எழுதிய குறளிலே துணைக்கால் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு குறள் இந்த குறள். அப்படி என்றால் கல்வியை சரிவர கற்றுத் தேர்ந்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எவர் துணையும் தேவையில்லை என்பதை உணர்த்தும் வகையிலேயே ஐயன் வள்ளுவன் இந்த குறளை எழுதியிருக்கிறார். அது ஒரு பருவம் இருக்கட்டும். இன்று மாணவர் போராட்டம் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. இதை சிலர் மாணவர் கழகம் என்றும், கழகம் செய்தார்கள் என்றும், சிலர் மாணவர்கள் போராடி வெற்றி பெற்றார்கள் என்றும் சொல்கிறார்கள். சாதகமானவர்கள், மாணவர்களுக்கு ஆதரவானவர்கள் இதை போராட்டம் என்றும், இந்த நீட்டுக்கு ஆதரவானவர்கள் இதை கழகம் என்றும் சொல்லி பல தளங்களிலே பதிவிட்டு வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இன்று மாணவர்களின் போராட்டம் வென்றிருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் மாணவர்கள் முன்னெடுக்கும் போராட்டமானது வாகைச்சூடாமல் போனதில்லை. 1774 பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கம். அந்த தொடக்கத்திற்கு ஆணிவேராய் அடிவிதையாய் இருந்தவன் ஒரு மாணவன். பாரிஸ் நகரில் 16ஆம் லூயியின் மாளிகையின் சுற்றுச்சுவரின் மேலேறி நின்று இரவு 1 மணி அளவிலே ஒரு மாணவன் குரல் எழுப்புகிறான், மன்னராட்சி ஒழிக, மன்னராட்சி ஒழிக என்று. அந்த குரல் பாரிஸ் நகரம் எங்கும் எதிரொலிக்கிறது. பாரிஸ் நகரிலே உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் அனைவரும் தன்னிச்சையாக எழுந்து வந்து வீதிகளில் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி ஊர்வலமாக அந்த குரல் வரும் திசை நோக்கி நடக்கிறார்கள். அது 16ஆம் லூயியின் அரண்மனை. அங்கே சென்ற மக்கள் அங்கே அந்த மாணவரோடு சேர்ந்து புரட்சி செய்கிறார்கள். அதுதான் பிரெஞ்சு புரட்சியின் முதல் தொடக்கம். இது மட்டுமல்ல, நம்முடைய மாணவர் புரட்சி என்பது இத்தோடு நின்று விடாமல் இன்று இந்த நீட்டிற்கான முழு விலக்கையும் பெற்றுத்தரும் வகையிலே அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் மாணவர்களே எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியே. அதற்கு சாட்சியாக நிறைய நிகழ்வுகள் உண்டு. ரஷ்யாவிலே ஜார் மன்னனை கொல்ல முயற்சி செய்தான் என்று மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட அலெக்சாண்டர், லெனினின் சகோதரன், அவன் ஒரு மாணவன். அவன் இறப்பிற்கு பின் அங்கே மாணவ புரட்சி வெடித்தது. அதன் வாயிலாகவே ரஷ்யாவில் கம்யூனிச ஆட்சி மலர்ந்தது என்பதையும் மறுப்பதற்கில்லை. நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்த பின்புதான் அது வெற்றி பெற்றது. இன்று வரைக்கும் தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை வருவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் இருமொழி கொள்கையே தொடர்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் மாணவர்களே. அந்த மாணவர்களின் போராட்டம் என்பது செல்லுமிடமெல்லாம் வெற்றியடையும் என்பதற்கு இதுவே சான்று. இதோடு மட்டுமல்லாமல் ஐயன் வள்ளுவனின் இன்னொரு குறளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வினை வலிமை, தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை, தூக்கிச் செயல். இந்த குறளினுடைய பொருள் என்னவென்றால், நாம் செய்ய போகும் காரியத்தின் வலிமை, அதை செய்ய போகும் நம்முடைய வலிமை, அதை எதிர்கொள்ள போகும் எதிரியின் வலிமை, அவனுக்கு துணை வருபவன் வலிமை, நமக்கு துணை வருபவன் வலிமை, இவைகளை அறிந்து புரிந்து நடந்து கொண்டால்தான் வெற்றி அடைய முடியும் என்பதை உணர்த்துகிறது. இதையெல்லாம் அறிந்து தெரிந்து மாணவர்கள் போராடியதன் விளைவு இன்று வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் இன்று ஆசிரியர்களுக்கு நுழைவுத் தேர்வாக டெட் எக்ஸாம் வைக்கிறார்கள். மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வாக இந்த நீட் எக்ஸாம் வைப்பது போல அரசியல்வாதிகள் பிரதமராக, மந்திரியாக வர வேண்டும் என்றால் அவர்களுக்கும் நீட் டெட்டை போன்று ஒரு தேர்வை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே நான் என் கருத்தை பதிவு செய்கிறேன். இதையும் ஒரு கோரிக்கையாக மாணவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும்
என்று கேட்டுக்கொண்டு மாணவர்களுக்கு மீண்டும் வாழ்த்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.